மதுரையில மட்டும்தான் சித்திரை திருவிழா ஃபேமஸ்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரமக்குடிய கொஞ்சம் திரும்பி பாருங்க. மதுரை மக்களே கொந்தளிச்சிடாதீங்க. பரமக்குடி பொண்ணு இப்போ மதுரையில தான் செட்டில்டு. ரெண்டுமே என் ஊர் தான். 15 நாள் நடக்கிற இந்த திருவிழாவோட கதைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க மதுரையா பரமக்குடியான்றத என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கதைக்கு போவோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் மதுரைய ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வழியில வந்தவங்க தான் அரசர் மலையத்வாஜ பாண்டியனும் அவருடைய துணைவியார் அரசி காஞ்சனமாலையும். இவங்க ரெண்டு பேரும் சிறப்பான செங்கோல் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா ஒரு குழந்தை இல்லையேன்ற கவலை அவங்க மனசை விட்டு போகவே இல்லை. அதனால அவங்க பெரிய பெரிய யாகங்கள் பண்ணி அதுல இருந்து ஒரு பெண் குழந்தைய வரமா வாங்கிக்கிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த அம்மா பார்வதி தேவியோட மறுபிறப்பே. இந்த குழந்தைக்கு தான் இவங்க மீனாட்சின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் மீனாட்சின்னு பேர் வச்சாங்க? இந்த சித்திர திருவிழா ஏன் நடக்குது, அழகர் ஏன் ஆத்துல இறங்குறாருன்ற கதைய ஒன்னொன்னா நான் சொல்லிட்டே வரேன். நீங்க மதுரை இல்ல பரமக்குடியை தவிர வேற எந்தெந்த ஊர்ல சித்திர திருவிழா கொண்டாடுறாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பரமக்குடியா மதுரையாங்கிறதையும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாப்போம். பபாய்.